இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சாவி. சாவி என்று ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கிறது சத்யராஜ், அம்பிகா நடிப்பில். அது வேறொரு கதை. மனைவியை போட்டு தள்ளிவிட்டு கணவனை போட்டு தள்ளுற மாதிரியான வேறொரு கதை அது. ஆனால் இந்த சாவி என்பதற்கு இந்த படத்திற்கு முதலில் வைத்த தலைப்பு சாவு வீடு. சாவு வீடு என்று சொன்னால் படம் பார்க்க போகிறவர்கள் என்ன சொல்லிக் கொள்வார்கள்? எந்த படத்துக்கு போற சாவு வீட்டுக்கு என்று சொன்னால் ஒரு மாதிரியான இதாக இருக்கும். சென்டிமெண்ட் பார்க்கின்ற காலம் அல்லவா இதில். அதனால் சாவு வீடுக்கு சாவி என்று இந்த படத்திற்கு தலைப்பு வைத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு துக்க வீட்டில் நடக்கின்ற அதிரடியான திருப்பம்தான் இந்த கதையின் மையக்கரு. இதைதான் மிக அழகாக ஒரு வீட்டுக்குள் வைத்து ஒரு கதையை எடுத்து முடித்திருக்கின்றார் ஆண்டன் அஜித். இவர்தான் தயாரிப்பாளர், இயக்குனர். இதில் நடித்தவர்கள் எல்லாமே ஏற்கனவே பல படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்தவர்கள் எல்லாவற்றையும் இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். உதய்தீப், ஆதேஷ் பாலா இன்ஸ்பெக்டராக வருகிறார். ஆஷிகா, யாசர், அஜய், கவிதா சுரேஷ், பிரேம், சேஷாத்ரி, ஷியாம் ஜீவா, பாவனா மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். தன்னுடைய அப்பாவை தன்னுடைய 2 மாமாக்கள் தான் கொன்றார்கள் என்று, அதாவது ஜாதி வெறி பிடித்த தன்னுடைய 2 மாமாக்கள் தன்னுடைய அப்பாவை கொன்றார்கள் என்ற கோபத்தில் இருப்பவர் உதய் பிரதீப். அவருடைய மாமா மகளை தான் அவர் ஆஷிகா காதலிக்கின்றார். அவர்களுக்குள் காதல் இருக்கின்றது, காதல் வளர்கிறது. ஆனாலும் கூட அவருடைய மாமாவின் பெயரை மாமா இன்னொரு மாமா, அவர் ஆரோக்கியராஜ். அவருடைய 2 மாமாக்கள், தாய் வழி மாமாக்கள் செய்த கொலையில்தான் தன்னுடைய அப்பா இறந்து விட்டதாக கோபத்தில் இருக்கும் அவருக்கு ஒரு நாள் ஆரோக்கியராஜ் என்ற தன்னுடைய மாமா இவருக்கு பெண் கொடுக்க தயங்குகிறார். கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவும் செய்வார். அதுக்கு காரணம் இவர் ஒரு குடித்து கொண்டு செய்கின்ற சில அட்டூழியங்கள் தான். அது இன்னொரு பக்கத்தில் போய் மன்னிப்பு கேட்டு ஒரு வழியாக அவரை மருமகனாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று யோசிக்கின்ற நேரத்தில் அவர் பைக்கில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு லாரி அடித்து இறந்து விடுகிறார். அவருடைய பிணத்தை துக்க வீட்டில் வைத்து அன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க, மறுநாள் வேறொருவர் வெளியூரில் இருந்து வர வேண்டி இருப்பதால் மறுநாள் தான் பாடி எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் பார்த்துக்கொள்ளும் பொறுப்பு தரப்படுகிறது. இந்த உதய் பிரதீப் மற்றும் இன்னொரு அவருடைய சில சகாக்கள் எல்லாம் சேர்ந்து உதய் பிரதீப் தான் அதை பார்த்து கொள்கிறார். இன்னும் அவருடைய இன்னொரு மாமாவின் பையனும் அங்கே இருக்கிறார். ஆனாலும் கூட அங்கு இவர்கள் உட்கார்ந்திருக்கும் போதே அந்த பாடி காணாமல் போய்விடுகிறது. அந்த பாடி எங்கே என்று போலீஸ் தேடுகிறது. இவர்களும் கேட்கிறார்கள், நீ என்ன செய்து விட்டாய்? குடித்து விட்ட ஏதாவது அந்த பாடியை கொண்டு போய் எங்கேயாச்சும் வீசி விட்டாயா என்கின்றலாம் விசாரிக்கும் போது இந்த சாவு வீட்டில் கலவரம் ஆகிவிடுகிறது. யார் அந்த பாடியை எடுத்து கொண்டு போனார்கள்? முன் விரோதம் உள்ளவர்களா, அல்லது அவர்களுக்குள் இருக்கிற அந்த சண்டையா, அல்லது காவலுக்கு உட்கார்ந்திருந்த இவனா, யார் என்பதுதான் மீதி கதை. இதற்குள் இன்னொரு பாடியும் விழுந்து விடுகிறது. அதையும் நல்லடக்கம் செய்து விடுகிறார்கள். இப்படி சாவு வீட்டில் நடக்கின்ற சம்பவங்களை வைத்து ஒரு கதையை உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர். அந்த ஒரு யதார்த்தமாக அங்கே நடக்கின்ற அந்த விஷயங்கள், அதே சமயத்தில் ஒரு சின்ன காதல் கூட இடையில் போகின்றது. சில நேரங்களில் தூக்கத்தில் நீங்கள் பார்க்கின்ற கனவு கூட நிஜத்தில் வரலாம் என்பது கூட பயம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சில அடிக்கடி அந்த உதய் பிரதீப் பார்க்கிற கனவில் அவருடைய மாமா ஆக்சிடென்ட் இறந்து போவதெல்லாம் வருகிறது. சரி, அந்த பிணத்தை யார் கொண்டு போய் மறைத்தார், எங்கு மறைத்தார் என்கின்ற அந்த சஸ்பென்ஸோடு படம் செல்கிறது. பாடியை காணவில்லை என்று கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்வார்கள், அந்த மாதிரி இல்லை. இது நிஜமாக ஒரு இறந்து போன ஒரு பாடியை காணவில்லை. அதை எப்படி போலீஸ் கண்டுபிடித்தது என்பதே மீதி கதை. ஒரு சுவாரஸ்யமாக ஒரு துக்க வீட்டில் நடக்கின்ற ஒரு சம்பவங்களோடு கதையை பின்னிருக்கின்றார் இயக்குனர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.